நான் ஒரு சாமானியன், என் வீடு வரை போதை வந்துடுச்சு. எங்கள் அம்மா வீட்டு வராண்டாவில் வச்சுக்கிற குண்டானை திருடின்னு போகிறான், பித்தளை அண்டாவை திருடின்னு போகிறான். அண்டாவை திருடுறதுக்கு அமெரிக்காவிலேருந்து வரானா இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து வரானா? என் ஊரில் இருக்கிறவன் சொந்தக்காரன் வந்தவன் போனவன் சின்ன பசங்க இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி வீட்டில் கிடக்கிறதெல்லாம் திருட்டி போகிறானுங்க. எங்கள் வீடு இல்லை, இந்த மாதிரி பல வீடுகளில். இப்போ ஒரு பித்தளை குண்டானை எடுத்து போயிடுறான். என்ன ஒரு 400 300 500 இருக்கும். இதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைவாங்களா? கருமத்தை இதோடு எடுத்து எதாவது வச்சா பிளாஸ்டிக்கை வை, அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வை. வெளியில் பகல் டைமில் தண்ணி கை கழுவுறதுக்கு மூஞ்சி கழுவுறதுக்கு தண்ணி வைக்கிறோம்னா அது முடிஞ்ச பிறகு நைட் எடுத்து உள்ளே வச்சிரு, எதுக்கு அப்படின்ற நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கு தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வீடியோக்கள் வருது இல்லை. இப்போ என்னது ஏறினா ஜெயிலு எடுத்தா பெயிலு அப்படின்னு ஒரு மாணவன் ஒரு ஹெச்எம் கிட்ட ஒரு வாத்தியார்கிட்ட டைலாக் பேசுகிறான். அவங்க தாத்தா கூட இருக்கார், அவங்க தாத்தாவையும் கண்ணாமண்ணான்னு பேசுகிறான். பசங்க பொம்பளை பசங்க யூனிஃபார்மோட பீர் குடிக்குதுங்க. அது ஒரு விளையாட்டாக குடிக்கிறதா கூட பல பேர் சொல்கிறான்னு வச்சிங்களேன். விளையாட்டாக அவன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவானா, அவன் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருவானா? அப்போது பொம்பளை பசங்க போய் சரக்கு வாங்கின்னு வருது கடையில். போதையால் பல இன்னல்கள் வருது. போதையால் இங்கே 11% தமிழகத்தில் ஆண்கள் ஃபீஸாக போயிருக்கான். அப்படிலாம் நீங்களே சொல்கிறீங்க. அப்படி இருக்கிற போது இந்த போதை என்னை டைரெக்டாக பாதிக்குது சார். ஒரு ஸ்ரீகாந்தா அவன் ஏதோ கொக்கைன் பயன்படுத்தினான்றது என்னோட பிரச்சனை இல்லை, அது சமூக பிரச்சனை, அதுவும் கலைக்கப்பட வேண்டியது தான். ஆனால் நேரடியான போதைகள் என்னை பாதிக்குது. எங்கே பாரு மூளைக்கு மூளை கடையை திறந்து மூத்திரத்தை வைக்கிறான்.